கட்சியில வந்து நிறைய சீட்டு வேணும்னு சொல்லி கேட்டுருக்காங்க மதிமுகவாக தமிழக. உங்களுடைய கருத்து? எங்கள் கருத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பல முறை தெளிவாக சொல்லிட்டோம். எங்களது வந்து ஒரு அகில இந்திய கட்சி. இந்த முடிவெல்லாம் எடுக்க வேண்டியது எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதலோட தான் இந்த முயற்சியெல்லாம் எடுக்கப்படும். ஏற்கனவே இந்தியா கூட்டணி என்பது வலிமையாக இருக்குது, வலுவாக இருக்குது. முருகன் சொல்கிற மாதிரியோ, முருகன் சொல்கிற மாதிரியோ, பாஜக தலைவர் சொல்கிற மாதிரியோ இங்கே எந்தவித ஓட்டையும் இல்லை. இது சிதறம்ன்றாங்க இந்த கூட்டணி. நெல்லிக்காய் மூட்டை தான் சிதறம். இது நெல்லிக்காய் மூட்டை கூட்டணி இல்லை, இது எஃகு கோட்டை கூட்டணி. இது சிதறுவதற்கு வாய்ப்பில்லை. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம், அவ்வளோதான். இதனால் வந்து பாஜக வந்து பகல் கனவு கண்டது, அதிமுக பகல் கனவு காண்றாங்க. ஏதாவது குளிர் காயலாமா, ஆதாயம் ஏற்படுமா என்று. ஒரு ஆதாயமும் அவர்களுக்கு ஏற்படாது, குளிரும் காய முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் பாஜகவோடு பாசிச சக்தியோடு இணைந்திருக்கிறார்களோ அவர்களை தமிழ் மண் புறக்கணிக்கும், தமிழ் கடவுள் முருகன் புறக்கணிப்பார். தமிழ முருகன் மாநாடு அவங்க எதுக்கு நடத்துறாங்க? அயோத்தியில ராமர் மாநாடு எதுக்கு நடத்துனாங்க? அயோத்தியில ராமர்னாங்க. ராமர் பாஜகவை கைவிட்டுடுச்சு. அயோத்தியில ராமர் கோவில் இருக்க இடத்துலயே மிகப்பெரிய தோல்வியை பாஜக சந்திச்சது. அப்புறம் ராமரை கைவிட்டுட்டு ஜெகநாதரை பிடிச்சிக்கினாங்க, ஜெய் ஜெகநாதர்னாங்க. அந்த மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. ஒரிசாவுக்கு போனாங்க, பூரி ஜெகநாதரை பிடிச்சிக்கினாங்க. அதனால எங்கெங்க போறாங்களோ அந்தந்த இடத்துல அந்த தட்பவெட்ப நிலைக்கு எடுத்து மத கலவரத்தை எப்படி ஏற்படுத்த முடியும், மத சாயத்தை எப்படி பூச முடியும், மதத்தை வைத்து எப்படி அரசியல் செய்ய முடியும்னு தான் பாஜக. மக்களை நம்பி பாஜக கிடையாது. எதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ, மத கலவரம், சாதி கலவரம், இனக்கலவரம். இன்னைக்கு மணிப்பூரில் வந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு. பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. பாஜக தலைவர் ஏன் குரல் கொடுக்கல? இது வரைக்கும் இந்த நாட்டினுடைய பிரதமர் மணிப்பூர் இந்தியாவில் இருக்கா இல்லையா? எதற்காக போல மணிப்பூருக்கு? இதெல்லாம் பேசாம இங்க முருகன் மாநாடுன்னா முருகன் மன்னிச்சிருவாரா? இவங்கள முருகன் ஏற்றுக்கொள்வாரா? தமிழ் கடவுள் முருகன் என்ன கேட்பார் இன்னைக்கு மாநாட்டில்? நீங்க ஏன்டா எங்களுடைய தமிழ் பிள்ளைகளை பாஜகவே புறக்கணிக்கிறீங்க? எங்க தமிழ் பிள்ளைகள் அடுத்த தலைமுறையை நீங்கள் ஏன் சிதைக்கிறீர்கள்? தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகை, பள்ளி கல்வித்துறை, சமர்சா சிக்ஷா, அதில் வர வேண்டிய 2350 கோடி ஏன் கொடுக்காம வேற மாநிலத்துக்கு எடுத்து கொடுக்குறீங்க? அப்ப இதெல்லாம் முருகன் ஏற்றுக்கொள்வாரா? முருகன் மன்னிப்பாரா பாஜகவை? பாஜக அரசு முருகன் மன்னிப்பாரா? நீங்க சொல்லுங்க பத்திரிகையாளர். நீ தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ் பிள்ளைகளுக்கு பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய 2350 கோடியை கொடுக்காமல் மறுதளிக்கிறீர்கள், துரோகம் பண்றீங்க தமிழ்நாட்டுக்கு. நீங்க இவ்வளவு துரோகம் பண்ணிட்டு தமிழ் கடவுள் முருகனை போய் கும்பிட்டா, தமிழ் கடவுள் முருகன் இருக்காருன்னா உங்களை என்ன பண்ணுவாரு? தேர்தலில் 2026 சூர சம்மாரம் பண்ணுவார். தமிழ் கடவுள் முருகனை ஏமாற்ற முடியுமா சொல்லுங்க? எல்லோருக்கும் இறை பக்தி இருக்கு. முருகனை ஏமாத்திட்டு வேஷம் போட முடியுமா? முருகருக்கு தெரியும் எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறுன்னு. ஆகவே இந்த பாஜக வேஷம் ஒருவேளை சில மக்களை ஏமாற்றலாம், முருகரை ஏமாற்ற முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.